ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீலிங் வித் மிக்கடோனா சிஸ்டர்ஸ் இஸ் பிரீஸோட எபிசோடு 19 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடு 18 நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் வருத்தப்படாதீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம டைம்லையும் நம்மளை அவங்க போக விடுறாங்க. நீ உண்மையிலேயே ராயல் தான்ப்பா, ஆனால் நான் இப்போவும் யோசிக்கிறேன், எல்லாத்துலேயுமே நீ ஃபெயிலியராக இருக்க. குக்கிங்கில் ஒண்டி எப்படி உனக்கு இந்த அளவுக்கு டேலண்ட் இருக்குது? டேலண்ட்னு சொல்ல முடியாது, நிறைய வாட்டி நான் தோற்று போயிருக்கேன், அதனால தான் இப்படி ஆச்சு. எப்போ அந்த விஷயம் ஆரம்பிச்சதுன்னா, சின்ன வயசில் எங்கள் அம்மா அளவுக்கு எனக்கு டேலண்ட் இருக்காது. அந்த டைமில் குக்கிங்கை நான் சின்ன விஷயமாக ஆரம்பித்தேன். எங்கள் அம்மா ஒரு நாள் டேஸ்ட் பண்ணாங்க. எங்கள் அம்மாவுக்கு அது ரொம்பவும் பிடிச்சிருந்ததா, அன்னைக்கு அவங்க பாராட்டினாங்க. ரொம்பவும் சந்தோஷமானேன். அதுக்காக அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி இன்னமும் நான் நிறையவே பண்ண ஆரம்பித்தேன். அதே டைமில் நான் சமைக்கிற விஷயம் நல்லாவே இருக்காது, கேவலமாக இருக்கும். நிறையவே நான் குக்கிங்கே பண்ணுவேன், ஆனால் அவ்வளோக்கு எங்கள் அம்மாவுக்கு டைம் இருக்காதா. அப்படியே அவங்க போயிடுவாங்க வேலைன்னு. ஒரு நாள் அப்படித்தான் ஹாஸ்பிட்டலைஸ் அவங்க ஆனாங்க. அந்த டைமில் என்கிட்ட என்னோட குக்கிங் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கான ரெசிபி ஏகப்பட்ட விஷயத்தை எல்லாம் வாங்கி கடுமையாக நான் உழைக்க ஆரம்பித்தேன். சில டைம் கோளாறாக போகும், இருந்தாலும் நான் எப்படியோ உழைச்சி கொடுத்தோன்னா அந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க என்னை பாராட்டணும்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்தை நான் பண்ண ஆரம்பித்தேன். அப்படித்தான் இந்த விஷயம் ஆரம்பித்தது. எப்பயுமே ஒருத்தவங்களுக்கு குக்கிங்கை நான் கொடுக்கும் போதெல்லாம் அவங்களோட மூடு அப்படியே லைட் ஆகிடும். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கும். யூவோட சூப்பர் மார்க்கெட்டில் அவங்களுக்காக நிறைய விஷயத்தை தேர்ந்தெடுத்தேன். அது உனக்கு ஃபன்னாக இருந்துச்சுல. இந்த மாதிரி டைமில் அவங்க இந்த விஷயத்தை பார்த்து என்ன யோசிப்பாங்க, அதெல்லாம் நீ யோசிச்சா அதானே கேட்கும்போது மீவா அப்படியே டாப்பிக்கை மாத்துறா. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த சூப்பர் மார்க்கெட் ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அதை நான் என்ஜாய் பண்ணேன், அவ்வளவுதான். மீவா நீ அங்கே சொன்ன இந்த விஷயத்தை நீ எதுக்கு பண்ணுறேன்னா உங்கள் அப்பாவையும் உங்கள் அக்காவையும் சந்தோஷமாக பார்க்கணும் அப்படின்னு தான் நீ பண்ணுற. இந்த விஷயத்தில் எந்த விதமான தப்பும் இல்லை. இதை கேட்கும்போது நம்ம மீவா இன்னும் அங்கே வெக்கப்படுறா. அந்த இடத்துல நம்ம ஹீரோ சொன்னதும் அப்படியே கரெக்டாக தான் அங்கே தோணும். அந்த இடத்துல இவவும் சொல்கிறான், இந்த ஸ்வீட் உண்மையிலேயே அற்புதமாக வந்திருக்கு. அந்த இடத்துல இன்னமும் மீவாவுக்கு தெரியலை எதுக்காக நம்ம யூவை பற்றி சடனாக அங்கே யோசிக்கணும்னு. அங்கே நம்ம ஹீரோ அப்படியே தூங்கிட்டான். என்ன இவன் ஒரு குழந்தை மாதிரி திரும்பவும் தூங்கிட்டானா? அந்த சைடு நம்ம யூவை பற்றி அவள் யோசிக்கிறா. யூ உண்மையிலேயே அமேசிங், நான் எவ்வளோ விஷயத்தை எனக்காகவும் மற்றவங்களுக்காகவும் அவன் பண்ணுறான். அந்த இடத்துல தொடலாம்னு போகிறா, ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம யூ மாதிரியே ஒரு குட்டி மினியேச்சரை அவள் கிரியேட் பண்ணுறா. அதை அப்படியே அவள் கிஸ் பண்ணிக்கிறா. சீனில் இவங்க ரொம்பவும் லேட்டாக வருவாங்களா, அந்த இடத்துல பயங்கரமாக அவங்க கத்துறாங்க. அந்த இடத்துல மீவா தான் தடுக்கிறா. அவன் மேலே எந்த விதமான தப்பும் இல்லை, கத்தாதீங்க, நாங்கள் 2 பேரும் உங்களுக்காக இந்த விஷயத்தை செஞ்சோம், கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கும். அதை அவங்க டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இங்கேயும் அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. பாத்தியா, டெக்கரேஷன்லாம் சும்மா என்னோடது தான், பக்காவாக இருக்குது. டெக்கரேஷனை விட இதில் கேலரி ஃப்ளேவர்ஸ் எல்லாமே பக்காவாக பேலன்ஸ்டாக வச்சுருக்காங்க. போதும், 2 பேருமே நிறுத்துறீங்களா? இந்த இடத்தையும் வார் சோனா நீங்கள் மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல மீவாவும் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணால, அதாங்க கிஃப்டை தரா. யூ, நான் உனக்காக இதை கிரியேட் பண்ணேன். அதை அவங்க நல்லா உத்து பார்க்குறாங்க. அங்கே ஹேர்ட்டை மட்டும் லைட்டாக அங்கே கலைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். என்ன இது மீவா, ஏதோ கலைஞ்ச மாதிரி இருக்குது. பார்க்கும்போது அவளுக்கு ஞாபகம் வருது, அந்த இடத்துல அவள் கிஸ் பண்ணியிருப்பாள், அதனால தான் அப்படி ஆயிருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? இது ஒரு சாப்பிட்ற பொருள், ஸோ வாயை மூடிட்டு கம்முன்னு சாப்பிடுங்க. அம்மா மீவா என்ன ஆச்சு? அதை பற்றி பேசும்போது எதுக்கு நீ கோபமாகுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம மீவாவை காட்டுறாங்க, அவள் ஏதோ ஒரு ஷோகி மேட்சுக்கு போய்கிட்டு இருக்கா போல. அங்கே போகும்போதே பின்னாடி ஒரு குரல், மீவா அது வேற யாரும் இல்லை, அது அவங்க 3 பேர் தான். இந்த இடத்துல மேட்சுக்காக அவங்க குட்லக் சொல்கிறாங்க. மீவா கவலையப்படாத, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்களோட மேட்சை பார்க்குறோம். உன்னோட லைஃப்பை கொடுத்து போராடி டைட்டிலை விட்டு கொடுக்காத. ஆனால் மீவா போகும்போதே சொல்கிறா, நான் இதுக்கு மேலேயும் டைட்டிலை நினச்சி கவலைப்படலை,
ஆமாம் என்ன சொல்லிகிட்டு இருக்க, அதாவது நீ இந்த மாதிரி டைமில் ஜோக்லாம் பண்ணக்கூடாது, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி மேட்சஸை நீ கண்டினியூ பண்ணணும், அது என்னால் சொல்ல முடியாது. அங்கே மீவா இப்படி சொல்லிட்டு போகும்போது யூ சொன்ன அந்த விஷயம் அங்கே ஞாபகம் வருது. நம்ம யூ அந்த இடத்துல சொல்லியிருப்பான், அவங்க அம்மாக்காகத்தான் எல்லா விஷயத்தையும் நம்ம ஆள் சமையலை, அது சுத்தமாக அவனுக்கு வராது. அப்படி இருக்கும்போது அதனால் மற்றவங்கள நல்லா ஃபீல் பண்ண வைக்க முடியும்னா கண்டிப்பாக நான் இதை விட்டு கொடுக்க போகுதில்ல. அப்படி ஆரம்பித்த விஷயந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக பெட்டர் ஆகிட்டே வந்தேன். யூ சொன்ன விஷயம் எல்லாமே கரெக்ட் தான். அவங்க அம்மா எப்படி ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் மற்றவங்களையும் நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்க போகிறேன். இதோ கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன். மிக்டோனா பாராட்டின விஷயம் கசுக்கி நீக்கோ பெருமைப்பட்டது. இந்த விஷயத்தை எல்லாம் யோசிச்சுக்கிட்டே சொல்கிறான். கண்டிப்பாக இவங்க எல்லாரையுமே நான் திரும்பவும் ஹாப்பி ஆக்குவேன், அதனால் நான் ஜெயிச்சே தீருவேன். இந்த சைடு அங்கே மீவாவை பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க. ஆல்ரெடி இந்த சாக்குரா இந்த பொண்ணு 2 வாட்டி ஜெயிச்சிட்டா, பெஸ்ட் ஆஃப் 5 மேட்ச், அதாவது இன்னமும் ஒரே ஒரு வாட்டி தோத்துட்டா, அவ்வளோதான். மீவாவோட டைட்டில் இந்த வாட்டி அப்படியே போயிடும். அது ஒரு மிகப்பெரிய கிரேசியாக இருக்க போகுது அப்படின்னு தான் அவங்க பேசுகிறாங்க. அந்த டைமில் மீவா உள்ளே வரா. மீவா உள்ளே வரும்போதே அவளோட ஆரா, அவளோட ப்ரெசன்ஸ் அது எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குதுன்னா நம்ம சாகுராவால் அங்கே ஃபீல் பண்ண முடியுது. ப்ரெசன்ஸ் இதுவும் அதே தான். ஸ்டார்டிங்கில் மீட் பண்ணும்போது ஃபீல் பண்ண அதே ப்ரெசன்ஸ் அது என்ன மாதிரி இல்லை, இது ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. சாகுராவோட பாஸ்ட்டை காட்டுறாங்க. சாக்குரா அங்கே நிறைய பேர் கூட விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணுறா. ஆனால் விளையாடும்போது எல்லாமே அங்கே நாசமாக தான் போகுது. விளையாடும்போது சொதப்பி விட்டுறா, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் உடைஞ்சு போயிடுது. அதனால் போகும்போதே அந்த குழந்தையும் சொல்லுது, சாக்குரா உண்மையாக சொன்னால் எல்லாத்துலேயுமே கேவலமாக இருக்க. சாக்குராவுக்கு இந்த மாதிரி தான் எதுலேயுமே அவ்வளோக்கும் டேலண்ட்டே இல்லை. ஒரு நாள் அவங்க அப்பாவும் சொல்கிறாரு, வாமா சாகுரா நம்ம தாத்தா பாட்டியோட வீட்டுக்கு போகலாம். அப்போ அவள் ஏதோ ஒரு விஷயத்தை வரைஞ்சிக்கிட்டு இருக்கா. தாத்தாவும் பின்னாடியே சொல்கிறாரு, சாகுரா அதை பார்க்கும்போதே என்னால் சொல்ல முடியுது, இது ஒரு லவ்லியான ஜிராஃபி தானே, அது ஒரு கேட்டு. இப்படி இவ சொல்ல தாத்தாவுக்கு என்ன சொல்லணும்னே தெரியலை. அங்கே அப்படியே டாப்பிக்கை அவர் மாற்ற பார்க்குறாரு. தாத்தா கூட ஷோகி விளையாட வரியாமா, நான் ரொம்ப ஷேடான மூடில் இருக்கேன், உன் கூட யாருமே விளையாடுறதில்ல. விளையாடும்போது அவள் தெரியாதனமா அந்த ஷோகி காயினை அப்படியே சைடாக நகர்த்துறா. இதை பார்க்குற தாத்தாவும் அங்கே சொல்கிறாரு, சாகுரா நீ அப்படி பண்ணக்கூடாது, ஏன்னா ஒரு காயினும் டிஃப்ரெண்ட்டாக மூவ் ஆகும். உங்களுக்கு இப்போயே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், இந்த ஷோகி இருக்குல்ல, இது ஒரு வகையில் செஸ் மாதிரி தான். அதாவது செஸ்ஸில் எப்படி நம்ம மூவ் பண்ணுவோம் அதே விஷயந்தான் இங்கேயும் வரும், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாகுரா நீ நகர்த்தின அந்த பீஸ் அது ஒரு சோல்ஜர், அதால் ஸ்ட்ரைட்டாக ஒரே ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வைக்க முடியும். அது போக சைடாக போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா, ஒன்ஸ் இந்த சோல்ஜர் அது எண்டை ரீச் பண்ணிச்சுன்னா அவ்வளோதான், அது ஒரு பவர்ஃபுல்லான பீஸாக மாறிடும். அது மாதிரி ஆர்வமாக சொல்ல அங்கே பாட்டிமா பயங்கரமாக கத்துறாங்க. ஒரு சின்ன குழந்தை தான், அவளுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொன்னால் எப்படி புரியும். இருந்தாலும் சாகுராவுக்கு ஷோகி மேலே ரொம்ப ஆர்வம் அதிகமாகுது. அதனால் தாத்தா கிட்ட அவள் கேட்குறா, தாத்தா தாத்தா இதை எனக்கு சொல்லித்தர முடியுமா. தாத்தாவும் சொல்லித்தராரு. இதே மாதிரி மேட்ச் போக போக ஒரு கட்டத்தில் சொல்லி அந்த தாத்தாவே அவள் தோக்கடிக்கிற அளவுக்கு போயிடுறா. எல்லாத்துலேயுமே மோசமாக இருந்தேன், ஆனால் இதில் அப்படி இல்லை. இதே மாதிரி நான் நிறைய பேரை தோக்கடிக்க ஆரம்பித்தேன். அப்படியே நான் முன்னேறி நிறையவே அச்சீவ்மெண்ட்டை பண்ண ஆரம்பித்தேன். எப்படி ஒரு சோல்ஜர் முன்னேறி போயிட்டே இருக்குமோ அதே மாதிரி நானும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போனேன். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.